விவசாய நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நட்ட மக்காச்சோளம் வந்து அதோட க்ரோத் எப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது ஏர்லி மார்னிங்கை வந்தாச்சு. ஏன்னா மக்காச்சோளம் நட்டு கரெக்டாக 5th டே அண்ட் 6th டே பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா மயில் தொல்லை வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து ஏர்லி மார்னிங் வந்தாச்சு. அது காரணம் பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ மயில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த டயத்தில் வந்து அதுக்கு வந்து இந்த இலையெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்ற பதத்தில் இருக்கும். அதே மாதிரி 2வது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதாவது செடி மிதிப்பட்டுச்சுன்னா அவ்வளோக்கா வந்து க்ரோத் இருக்காது, அப்படியே வந்து செடி மடங்கிடும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 9 o'clock வரைக்கும் மயிலை வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே வர விடாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம். எப்படி முளைச்சிருக்கெல்லாம் அன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சதுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக நட்ட மக்காச்சோளம் எல்லாம் வந்து நமக்கு வந்து க்ரோத்துக்கு எல்லாம் ஜெர்மினேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். இன்னும் அங்கங்கே ஒன்று முளைக்காமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு 2 to 3 days வந்து எல்லாம் முளைச்சிரும். ஜெர்மினேஷன் ரேட் பார்த்திங்கன்னா, அதாவது பேக்கெட்டில் போட்டது பார்த்திங்கன்னா 90% போட்டிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்களா, இதுதாங்க பிரச்சனை. மயில் குறுக்க போகுது பார்த்திங்களா. இதுதாங்க இப்படி நடந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா, அதாவது செடி டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்னிங் டைமில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்கே விட்டோம் ஜெர்மினேஷன் ரேட்டு. இப்போது இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒன்றும் வந்து பெருசாக அவ்வளோக்கா முளைக்கலை. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே 1, அதுக்கப்புறம் இங்கே இப்போ முட்டிக்கிட்டு இருக்கு 2, அங்கே 3. இதில் வந்து ஓரளவுக்கு இப்போது ஒரு 5 செடியில் 3 முளைச்சிருக்கு. ஸோ 2 தான் வரல. அதனால் இன்னொரு 2 days வந்து மேக்ஸிமம் எல்லாம் வந்து ஜெர்மினேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு இது வீடியோவில் பார்த்துக்கங்களே தெரியும். அப்படியே வந்து ஃபுல்லாக சின்ன சின்னதாக முட்டி நிற்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 days தண்ணி பாய்ஞ்சது. ஸோ இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3rd day தண்ணி பாய்ஞ்சதுனால இன்னும் அந்த பக்கமெல்லாம் ஜெர்மினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ எல்லாம் இந்த பக்கம் மட்டும்தான். அது ஒரு ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி ஜெர்மினேட்டடு, இன்னும் ஒரு ஹாஃப் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அது வந்து டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னும் எதுவும் மயில் வரல. ஏன்னா என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இன்னும் மயில் வந்து ஒரு நிறையா வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மயில் வந்து வரும். ஏன்னா பக்கத்தில் எல்லோரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராப்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ மயில் வர டைம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மார்னிங் 6லேருந்து 9 தான். ஸோ கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே மயில் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வர மயிலெல்லாம் கொஞ்சம் முடுக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வர விடாமல் பார்த்துக்கிட்டோம்னா, அதே மாதிரி கிராப் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் வந்து ட்ரூ லீஃப் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ என்னென்னா இந்த ட்ரூ லீஃப்க்கு அப்புறம், அதாவது ஒரு 5 to 6 லீஃப் வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதாவது கரெக்டாக சொல்ல போனோன்னா கிராப் நட்டு ஒரு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மயில் வந்தாலும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் நல்லா கேர்ஃபுல்லாகவே இருந்துட்டால் ஓரளவுக்கு பயிர் வந்து நல்லா நீட்டாக வந்துடும் மேலே.
கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக மண் ஓட்டி ரெடி பண்ண காலம். டெம்ப்ரவரியாக ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக மண் ஓட்டியிருக்கோம். ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து இதில் ஃபுல்லாக படுதா ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துரும்னு நினைக்கிறேன். படுதா இன்றைக்கி வந்துருச்சுன்னா இதில் ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே படுதா போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மக்காச்சோளத்தில் காய போட்டுக்கலாம். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கல் ஓர்ஸ் ஓரளவுக்கு அடுக்கியாச்சு. அடுக்கிட்டு எல்லாமே வந்து மண் ஓட்டி ரெடியாக இருக்குது. ஸோ நமக்கு படுதா வர்றது மட்டும்தான் பெண்டிங்கு. படுதா வந்துருச்சுன்னா மக்காச்சோளம் ஹார்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே அப்படியே வந்து காய போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நிழல் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஓரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் மரம் இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் வந்து கொஞ்சம் சிக்கல். பட் ஆனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏரியா வந்து ஃபுல்லாக நல்லா காத்தோட்டமாக தான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு காஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ படுதா வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.